வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து குழம்பு கருவடாம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்றேன் பாருங்க. ஒரு கப்பு நான் வந்து இந்த கப்பில் அளந்துட்டு இருக்கேன். ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு. அதை வந்து நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரமாவது அது ஊறணும். அதனால் அது பார்த்துக்கோங்க. நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு பெருங்காயம், நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயம், அப்புறம் தேவையான உப்பு, மஞ்சப்பொடியும் ஒரு டீஸ்பூன் போடலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகா ஒரு 10 வரமிளகா போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து அரைக்கும் போது நல்லா விழுதாக நல்லா கெட்டியமாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் பார்த்து அரைச்சிக்கணும். நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். உங்கள் சௌரியத்துக்கு அரைச்சிக்கோங்க. எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா திக்காக, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறன்னு இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க விழுதா. இது எப்படி எடுத்து போடணுங்கிறத சொல்கிறேன். கிள்ளி வச்சா போதும். நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லை துணியிலையோ உங்கள் விருப்பம் எதில் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுன்ட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உளுத்தம் பருப்புங்கிறதுனால கையிலேயே ஒட்டிக்கும். இந்த மாதிரி கிள்ளி வச்சிடும். ஒரு 2 நாள் காய வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, குழம்பு கருவடாம் இது வந்து காய வச்சு 2 நாள் ஆச்சு. எப்படி பொரிக்கிறதுன்னு பார்த்துருவோம். இது வந்து காய்கறி இல்லாதப்போ நீங்கள் வந்து இந்த வடாம் பொரிச்சு நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது வந்து வெத்த குழம்புக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். வெத்த குழம்பு, புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு, அப்புறம் கார குழம்புன்னு சொல்வீங்களே, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு இதை எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு வடை அதை வந்து பொரிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு தாளிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக தான் இதை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி அப்போ உங்களுக்காக சும்மா ஒரு 4-5 பொரிச்சு காமிக்கிறேன். பாருங்க, இது தாளிக்கிறதுக்குன்னு தனியாக நீங்கள் எண்ணெய் வச்சுக்க வேண்டாம். நம்ம வந்து குழம்புக்கு தாளிப்போம் இல்லையா, அப்பவே என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இது பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வெத்த குழம்புக்கு தாளிச்சு கொட்டி எல்லாம் குழம்பெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதை தானே லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. வெத்த குழம்பு மட்டும் இல்லை, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வெந்தய குழம்பு எதுக்கு வேணாலும் போடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.